சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலிருந்து சந்திரனுடைய பிரயாணம் ஆரம்பிக்கிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு முதல் 2 நாட்களுக்கு அப்புறமா சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அந்த வாரத்தின் மத்தியம பகுதியில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். முக்கியமான வாழ்க்கை விஷயங்கள் எதையுமே இந்த வாரத்தில் முடிவு பண்ணாதீங்க. கொஞ்சம் விஷயத்தை ஆற போட்டு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதனுடைய போக்கு எந்த விதமாக இருக்குங்கிறத கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க. அதாவது இன்னல்கள் மறைந்து ஒரு தொல்லைகள் இருந்து அதிலிருந்து வெளிவரக்கூடிய காலம் அப்படிங்கிறத கட்டாயமாக நம்ம சொல்லலாம். ராசிநாதன் இந்த மாதத்தில் உங்களுக்கு நீச்சகதியில் இருக்கார் அப்படின்னாலுமே அவருக்கு சுக்கிரனுடைய பயிற்சியானது நீச்ச பங்கத்தை கொடுத்து விடுகிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அங்கே ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னு கேட்டால், உங்களுக்கு சுக்கிரன் நல்ல விதத்தை கொடுக்கக்கூடியவர் கிடையாது, நல்ல பலன்களை அவர் கொடுப்பது கிடையாது. அவரும் போய் உங்களுடைய ராசிநாதனான சூரியனோட சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பிரச்சனைகளுக்கு உண்டான விஷயமாகத்தான் இருக்கும். உங்கள் தொழில் வகையில் உங்களுக்கு சில சிக்கல்கள் இருந்தது அப்படின்னா அதிலிருந்து எல்லாம் நீங்கள் தாராளமாக வெளியில் வரலாம். குடும்பத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஒரு சொத்தை விற்கவே முடியல, அதில் ப்ராப்ளமாக இருக்குது. ஒரு சொத்தை வாங்குறதுல நிறைய தடங்கல்கள் இருக்குது, அது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டம். ஒரு பழசை கொடுத்துட்டு நான் புதுசு வாங்க போகிறேன் அப்படின்னா அந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் தாராளமாக எடுத்து செய்யலாம். நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இனம் புரியாத கவலைகளுக்கும் அந்த ஒரு சங்கடங்களுக்கும் நிவாரணம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு கட்டாயமாக நாங்கள் சொல்லலாம். பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. இந்த குருவுடைய அதிசார பயிற்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களுமே அதுவாகத்தான் இருக்கிறது. இந்த வாரம் சந்திரனுடைய பிரயாணமும் அப்படி தான் இருக்குது. உங்களுடைய ராசி லக்னத்திலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார், 7ல் ராகு இருக்கார். அந்த ராகுவோட சந்திரன் பிரயாணப்படுறார். அப்போ பிரயாண கிரகமான சந்திரன் 12ஆம் இடத்திற்கு உண்டானவர். உங்களுக்கு அவர் விரையாதிபதி 7ல் போய் உட்காரும் போது பல பேருக்கு அந்த திருமண வாழ்க்கையில் இருந்த அந்த சிக்கல்களிலிருந்து நீங்கள் வெளிவருவீங்க. முதல் திருமணம் கோணலாயிடுத்து அப்படின்னு அதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க அதை விட்டு அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் ஒரு வழக்கு வியாஜியங்கள் போயின்னு இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துலேருந்து வெளியில் வருவீங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பை நான் இதோட முடிச்சுக்கிறேன், அதில் ஐல் ஜஸ்ட் எண்ட் அப், ஐல் குவிட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நீங்கள் தனியாக உங்களை பற்றி ஒரு சுய முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வாரத்தை எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஆரோக்கியத்தில் இதுவரை நிறைய தொந்தரவுகள் இருந்தது. ஒரு நோய் இருக்குது, அதுக்கு நான் ஒரு சிகிச்சை மூலமாக தான் எனக்கு நிவாரணம் கிடைக்க போகிறதுனா தைரியமாக அதை எடுத்துக்கோங்க. இந்த காலகட்டம் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். எப்பயுமே நமக்கு இந்த ருணரோகஸ்தானம் இதெல்லாம் குரு பகவானுடைய பார்வை படும் பொழுது ஒரு பிரச்சனை வெளியில் எடுத்து காமிச்சு அதுக்கு நிவாரணம் கொடுப்பார். அப்போது 6, 8ஆம் இடங்களுக்கு குரு பார்வை பதிகிற காலத்தில் நீங்கள் ஒரு மருத்துவத்தை மேற்கொண்டால் அது உங்களுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். அடுத்தது 4ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார், தன்னுடைய ஆட்சி வீட்டிலே உட்கார்ந்துருக்கார். 4ஆம் அதிபதி 4லே ஆட்சியோட குரு பார்வையில் இருக்கார்.